இந்த வீடியோவில் 2025வது வருஷத்துக்கான பர்சனல் ஃபினான்ஸை எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த 5 டாப்பிக்கை தான் நம்ம இந்த வீடியோவில் டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக் அ பட்ஜெட். ஒரு பட்ஜெட் கிரியேட் பண்ணுங்கள். ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ். உங்களோட செலவுகளை ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் யுவர் லோன்ஸ் அண்ட் லெண்டிங்ஸ். நீங்கள் வாங்கிய கடன்கள் மற்றும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுத்த கடன்கள் இதை எப்படி ட்ராக் பண்ணுறது. இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள். நெட்வொர்த் நிகர சொத்து மதிப்பு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பர்சனல் ஃபினான்ஸை நம்ம சரியான வழியில் பிளான் பண்ணுறது மூலியமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம செலவுகளை ட்ராக் பண்ணுறதுனால நம்ம செய்யக்கூடிய தேவையற்ற செலவுகளை கண்டுபிடிச்சி அதை நம்மளால் தவிர்க்க முடியும். அப்படி தவிர்க்கிறது மூலியமா நம்மளோட பணத்தை மிச்சப்படுத்த முடியும். அப்படி மிச்சப்படுத்தக்கூடிய பணத்தை யூஸ் பண்ணி நம்மளுடைய கடன்களை ஈஸியாக அடைக்க முடியும். நம்ம இப்போ இந்த கடன்களையும் நம்ம அடைக்கிறதுனால நம்மளுடைய சேவிங்ஸை அடுத்ததாக இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா ஃபினான்ஷியலாக நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அது நமக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கும். பர்சனல் ஃபினான்ஸை பிளான் பண்ணுறதுக்காக கூகுள் ஷீட்ஸை யூஸ் பண்ணி நான் ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நம்மளோட பர்சனல் ஃபினான்ஸை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த கூகுள் ஷீட்ஸோட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல் மேக் எ காப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே இந்த ஷீட் இன்னொரு காப்பியாக க்ரியேட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் எடிட் பண்ணி உங்களோட பர்சனல் ஃபினான்ஸை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். பர்சனல் ஃபினான்ஸில் நம்ம முதல்ல செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக் அ பட்ஜெட். ஸோ ஒரு மந்த்லி பட்ஜெட்டை ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேபிளை பாருங்கள். இதில் நீங்கள் உங்களோட எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற காலமில் உங்களோட எக்ஸ்பென்ஸை எழுதுங்க. அதுக்கு ரைட் சைடில் உங்களுடைய அதுக்கான பட்ஜெட்டை நீங்கள் எழுதுங்க. ஸோ இங்கே நான் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு டம்மியான ஒரு டேட்டா தான். ஸோ உங்களோட ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸ் என்ன, அதுக்கான பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இங்கே எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸையும் நீங்கள் லிஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கான அமௌண்ட்டையும் இங்கே கொடுத்துட்டே வந்தீங்கன்னா டோட்டலாக என்ன அமௌண்ட் கிடைக்குதோ அதுதான் உங்களோட மந்த்லி பட்ஜெட். ஸோ இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் நீங்கள் உங்களுடைய மாத செலவு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மந்த்லி பட்ஜெட்டோட எய்மே. ஓகேங்களா? அடுத்ததாக பார்க்க போகிறது ஆனுவல் பட்ஜெட். ஸோ ஆனுவல் பட்ஜெட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை செய்யக்கூடிய செலவுகள். ஸோ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்சூரன்ஸ் கட்டுறதை எடுத்துக்கலாம். நம்ம ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதை நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம ப்ரீமியம் கட்டுவோம். ஹெல்த் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் வீட்டுக்கான சொத்து வரி, தண்ணி வரி, இந்த மாதிரியான செலவுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வருடத்துக்கு ஒரு முறை செய்யக்கூடிய செலவுகள். ஸோ இது எல்லாத்தையும் நான் பார்த்தீங்கன்னா ஆனுவல் பட்ஜெட்டுக்கு கீழே கொண்டு வரேன். ஸோ இந்த ஆனுவல் பட்ஜெட்லேயுமே 2 கேட்டகரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆனுவல் பட்ஜெட் நீட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த நீட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செலவுகளுக்கு நான் செலவு செய்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான கேட்டகரிக்குள்ள இந்த செலவுகள்லாம் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதோட இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் பட்ஜெட் வாண்ட்ஸ். ஸோ ஆசைகளுக்கான செலவுகள். ஸோ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூடியூப் ப்ரீமியம் யூஸ் பண்ணுறதாகட்டும், நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணலாம், அமேசான் ப்ரைம், ஃபேமிலியாக டூர் போகிறதாகட்டும். ஸோ இந்த மாதிரியான வருஷத்துக்கு ஒரு முறை செய்யக்கூடிய செலவுகள். ஆனால் இந்த செலவுகளை நான் கட்டாயம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற தேவையில்லை. இது எல்லாமே என்னுடைய ஆசைகள் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே வர்றதுனால நான் இதை ஆனுவல் பட்ஜெட்டில் வாண்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 3 டைப் ஆஃப் கேட்டகரி நம்ம வச்சுருக்கோம். ஒன்று மந்த்லி பட்ஜெட், அடுத்ததாக ஆனுவல் பட்ஜெட்டில் கண்டிப்பாக செய்யக்கூடிய செலவுகள், ஆனுவல் பட்ஜெட்டில் ஆசைகளுக்கான செலவுகள். ஓகே, பட்ஜெட் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்மளோட எக்ஸ்பென்ஸை எப்படி ட்ராக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேபிள் இருக்கும். ஸோ இந்த டேபிளில் ஜான்வரி மந்த்துக்கான எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். ஸோ நான் இதில் எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு சில டம்மி டேட்டாஸை போட்டிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் ஒரு மாதம் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகளை நீங்கள் இங்கே ட்ராக் பண்ண ஆரம்பிக்கணும்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீக் ஒன்ல என்னோட செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில விஷயங்கள் நான் வந்துட்டு லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு செலவுக்கான கேட்டகரியும் நான் இங்கே வந்துட்டு லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதில் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளுக்கு எந்த கேட்டகரி சூட்டபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை நீங்கள் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு வந்துட்டு இந்த கேட்டகரி இங்கே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து இங்கே கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட்ல எடிட் பட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரைட் சைடில் கீழே ஆட் அனதர் ஐட்டம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கான கேட்டகரியை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் டன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கேட்டகரி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய செலவுகளை நீங்கள் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்துட்டு டோட்டல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு வாரத்தில் செய்யக்கூடிய செலவுகளை நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன். ரைட் சைட் கீழே பாருங்கள், எனக்கு இங்கே டோட்டல் தெரியுது. ஸோ இந்த டோட்டலை நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இந்த வீக் ஒன் அப்படிங்கிற கேட்டகரியில் ரோலை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த முதல் வாரத்தில் என்னோட செலவு 30,000 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் அடுத்த வாரமும் நீங்கள் என்ன பண்ணணும்னா பண்ணக்கூடிய செலவுகளை நீங்கள் வந்து எழுதிட்டே வரணும். அந்த 2வது வாரம் முடியும் போது அதோட டோட்டலை எடுத்து நீங்கள் வந்து இங்கே அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வாரந்தோறும் நம்ம வந்து இந்த எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணும்போது ஒரு வாரம் நம்மளுடைய செலவுகள் அதிகமானா கூட அடுத்த வாரத்தில் அந்த செலவுகளை எப்படி வந்து நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணி குறைக்கிறது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்துட்டு நமக்கு இது மூலியமா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம், இப்போ நான் ஜான் மந்த்துக்கான டேபிள் இங்கே பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நான் ஜான் மந்த் முடிஞ்சிருச்சு, அடுத்த மந்த்துக்கான ஷீட்டை நான் எப்படி வந்து பார்க்கறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இங்கே லெஃப்ட் சைட் பாருங்க, இங்கே ஒரு ஆரோ இருக்குங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிப்ரவரி மந்த்துக்கான டேபிள் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மந்த் ஸ்டார்ட் ஆகும் போதும் இந்த லெஃப்ட் சைடு இருக்க ஆரோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த மந்த்துக்கான டேபிள்ஸை உங்களால் பார்க்க முடியும். இது ஜான் மந்த்ல இருந்து உங்களுக்கு டிசம்பர் மந்த் வரைக்கும் வந்து நான் இங்கே டேபிள்ஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு மாதம் தொடங்கும் போதும் நீங்கள் இந்த டேபிளை வந்துட்டு நீங்கள் ஷோ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இந்த ஆப்ஷன். ஸோ நீங்கள் ஹைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த ஹெட்டர்ஸில் இந்த டேபிள்ஸோட ஹெட்டிங்ஸை செலக்ட் பண்ணுங்கள், கிளிக் அண்ட் ஹைட். அதே மாதிரி செலக்ட், ரைட் கிளிக், ஹைட் காலம்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கரை யூஸ் பண்ணி உங்களோட எக்ஸ்பென்ஸை வந்துட்டு நீங்கள் ட்ராக் பண்ணலாம். அடுத்ததா எக்ஸ்பென்ஸ் ஓவர்வியூ. இந்த ஷீட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 ஷீட்டில் நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பட்ஜெட் கிரியேட் பண்ணோம், அடுத்ததாக நம்ம எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணோம். ஸோ அந்த 2 விஷயத்தையும் எடுத்து இங்கே வந்து நமக்கு ஒரு சம்மரி மாதிரி நம்ம இந்த ஷீட்டில் பார்க்க முடியும். பாருங்க, இதில் வந்துட்டு நான் மந்த் வைஸ் நான் வந்துட்டு எல்லா மந்தோட டேட்டாஸையும் நான் இங்கே ஒவ்வொரு மந்த்துக்கான பட்ஜெட் என்ன, அந்த மந்த்தில் நடந்த எக்ஸ்பென்ஸ் என்ன, அந்த 2 மந்த் பட்ஜெட் மைனஸ் எக்ஸ்பென்ஸ், இதுதான் நான் சேவிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்கிறேன். அடுத்ததாக குவார்ட்டர்லி என்ன எக்ஸ்பென்ஸ் நடந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு, எக்ஸ்பென்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, சேவிங்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டோட்டலாக ஒரு இயரில் நாம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், நம்மளோட பட்ஜெட் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட மாத பட்ஜெட் வந்துட்டு நான் 40,000 ரூபான்னு ஃபஸ்ட்டு ஷீட்டில் சொல்லியிருந்தேன், கரெக்டுங்களா? இங்கே மந்த்லி பட்ஜெட்டில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் 40,000. ஸோ என்னோட வருஷ பட்ஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4,80,000 ரூபாய். அடுத்ததா நான் அந்த வருஷத்தில் பண்ணக்கூடிய செலவுகள்லாம் நான் இங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே அப்டேட் ஆகிடும். ஏன்னா நான் இங்கே எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கரில் நான் இங்கே அப்டேட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துட்டு இங்கே எக்ஸ்பென்ஸ் ஓவர்வியூ ஷீட்டில் ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி ஒரு சார்ட்டும் வந்துட்டு எனக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். ஸோ இந்த சார்ட்டை நான் பார்க்கும்போதே எனக்கு விஷுவலாக வந்துட்டு இந்த மாதத்தில் நான் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கு, எவ்வளோ சேவிங்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் என்னால் இங்கே பார்த்துக்க முடியும். அடுத்ததாக நம்ம லோன்ஸ் அண்ட் லெண்டிங்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியை பற்றி பார்க்கலாம். அதாவது நாம் வாங்கியிருக்கக்கூடிய கடன்கள், அதுக்கப்புறம் நாம் அடுத்தவங்களுக்கு கொடுத்த கடன்கள். ஃபஸ்ட்டு நாம் வாங்கியிருக்க கடன்களை வந்துட்டு எப்படி வந்து ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டேபிளை பாருங்கள், இதில் ஸ்டார்ட் டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த தேதியில் லோன் வாங்குனீங்க, அந்த லோன் என்ன டைப் ஆஃப் லோன், அந்த லோன் அமௌண்ட் எவ்வளவு, அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன,
அதோட டென்யூர் எவ்வளவு மாதங்களுக்கு அந்த லோன் நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கு, அதோட மந்த்லி இஎம்ஐ எவ்வளவு, அந்த லோன் எப்போ க்ளோஸ் ஆகும், அந்த லோனோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் அனைத்தையும் நீங்கள் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. லிஸ்ட் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு மாசத்துல நீங்கள் இஎம்ஐ டோட்டலாக கடன்களுக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு கட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மொத்த கடன்களோட மொத்த அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் கடன் எல்லாத்தையும் இப்போ வந்து எழுதிட்டீங்க. ஸோ இதை எப்படி அடைக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 2 ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க ஃபினான்ஸில். ஒன்று வந்து ஸ்னோபால் ஸ்ட்ராட்டஜி, இன்னொன்று வந்து அவலான்ச் ஸ்ட்ராட்டஜி. ஸ்னோபால் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னன்னா, இங்கே உங்களுக்கு இருக்கக்கூடிய லோன்லேயே எதோட லோன் அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். ஸோ இங்கே அமௌண்ட் அப்படிங்கிறத நான் ஃபில்டர் பண்ணுறேன். இருக்கிறதுலே எனக்கு 50,000 ரூபாய் லோன் தான் வந்துட்டு ரொம்ப கம்மியான லோன் அமௌண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை வந்து டார்கெட் பண்ணி நான் வந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த லோனை க்ளோஸ் பண்ண உடனே இது கொடுக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷனால் அடுத்ததாக நான் அதுக்கு அடுத்து எது அதிகமாக இருக்கோ அந்த லோனை நான் வந்து டார்கெட் பண்ணி க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நான் அடுத்தடுத்து இருக்க லோனை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷனை நம்ம இதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ண லோனில் இருந்து நம்ம கொஞ்சம் வந்துட்டு பாசிட்டிவாக நம்ம வந்துட்டு ஃபீல் பண்ண வைக்கும். ஓகேங்களா? அடுத்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா அவலான்ச் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த லோனுக்கு வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நான் வந்துட்டு சார்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டு லோனுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த லோனை நான் ஃபஸ்ட்டு அடைக்கிறேன் அப்படின்னா என்னால் வந்து அதிகமான பணத்தை வட்டிக்கு கொடுக்காம என்னால் சேமிக்க முடியும். ஸோ இந்த அப்ரோச்சை எடுத்து கூட நம்மளால் வந்துட்டு கடன்களை அடைக்க முடியும். உங்களுக்கு பர்சனலாக எந்த அப்ரோச் சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா நாம அடுத்தவங்களுக்கு கொடுத்த கடன் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டேபிளில் எந்த தேதிக்கு நீங்கள் வந்து கடன் கொடுத்தீங்க, யாருக்கு கடன் கொடுத்தீங்க, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தீங்க, அந்த அமௌண்ட் அவங்க எப்போ திருப்பி தர்றதா சொல்லி வாங்கினாங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. என்ன ரீசனுக்காக வாங்கினாங்க அப்படிங்கிறதையும் கூட நீங்கள் ஆப்ஷனாக நோட் பண்ணிக்கலாம். அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுத்த கடன்களையும் நீங்கள் நோட் பண்ணுறது மூலியமா உங்களுக்கு திரும்ப வர வேண்டிய பணத்தை நீங்கள் வந்துட்டு மறக்காமல் நீங்கள் இருப்பீங்க. ஸோ இதை ட்ராக் பண்ணி உங்களால் வந்துட்டு உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை உங்களால் வந்துட்டு திரும்ப வாங்கிக்க முடியும். அடுத்ததா இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியை பற்றி பார்க்கலாம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக நம்ம பண்ணியிருக்கணும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறதையும் அது ஏன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த டேபிளில் பாருங்கள். ஸோ இந்த டேபிளில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய மாத செலவுல இருந்து 6 மடங்கு. அதாவது நம்ம இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ஷீட்டில் நம்மளோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40,000 மாத பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதிலிருந்து 6 மடங்கு அப்படிங்கும்போது 2,40,000 ரூபாய். இந்த 2,40,000 ரூபாயை நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லையோ இல்லை வந்துட்டு ஒரு எஃப்டிலையோ ஈஸியாக வந்துட்டு நம்ம எடுக்கக்கூடிய எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் நம்மளால ஈஸியாக எடுக்கக்கூடிய மாதிரியான இடத்துல நம்ம வந்துட்டு வச்சிருக்கணும். ஸோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது நம்ம இந்த ஃபண்டை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃபினான்ஷியல் சேலஞ்சஸை நம்மளால் வந்துட்டு சமாளிச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக நம்மளோட ஃபேமிலிக்குன்னு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ். நீங்கள் உங்கள் ஒய்ஃப் உங்கள் குழந்தை இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸும், உங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா அப்பா அம்மா அவங்களுக்கு தனியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக டேர்ம் இன்சூரன்ஸ். உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஒருத்தர் தான் வந்துட்டு வேலைக்கு போய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, உங்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டில் தான் உங்கள் ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா உங்கள் பேரில் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த டேர்ம் இன்சூரன்ஸோட கவரேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஆண்டு வருமானத்திலிருந்து 20 மடங்கு இருக்கணும். ஸோ உங்களுடைய ஆண்டு வருமானம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷீட்டில் ஆண்டு வருமானம் 4,80,000 ரூபாய். ஸோ அந்த 4,80,000 ரூபாய் இன்ட்டு 20 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 96 லட்சம். இந்த 96 லட்சத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளவு வயசு உங்களுக்கு கம்மியாக இருக்கும் போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ப்ரீமியமும் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஓகேங்களா?
ஸோ அடுத்ததா ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு சம்பாதிக்கக்கூடிய நபர் அவர் இல்லை அப்படின்னா, அந்த இன்சூரன்ஸ் மூலியமா இந்த கவரேஜ் பணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு போய் சேரும். ஸோ அது மூலியமா அவங்க வந்துட்டு அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்ல அவங்களால வந்துட்டு ஃபர்தராக அவங்க ஃபியூச்சரை வந்துட்டு ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் இல்லாமல் நடத்திக்க முடியும். ஓகேங்களா? அடுத்ததா பேட் டெப்ட்ஸ். பேட் டெப்ட்ஸ் அப்படிங்கிறது கெட்ட கடன்கள். கெட்ட கடன்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில ஆடம்பரத்திற்காக வாங்கக்கூடிய கடன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை அப்படின்னா நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு உதவாத கடன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பேட் டெப்ட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டூர் போகிறதுக்காக ஒரு லோன் வாங்குறது, இல்லை நம்மளோட புதுசாக நான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறேன் அதுக்காக நான் ஒரு லோன் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான லோன்கள். ஸோ அந்த மாதிரியான லோன்கள் எல்லாமே வந்துட்டு கெட்ட கடன்கள். ஸோ இதில் நல்ல கடன்கள் அப்படின்னா எஜுகேஷனல் லோன், ஹவுசிங் லோன், இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோனை நம்ம வாங்கி அது மூலியமா நம்ம வந்துட்டு ஒரு சொத்து உருவாக்குறோம், இல்லைன்னா ஒரு வேல்யூவை நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து அதுல இருந்து ஒரு வருமானத்தை கொண்டு வரோம். ஓகேங்களா? ஸோ இந்த பேட் டெப்ட்ஸ் அப்படிங்கிறது மூலியமா நம்மளால திருப்பி அதுல இருந்து எந்த ஒரு வருமானமும் கிடைக்க போறதில்ல. அதுல இருந்து நம்ம ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டெம்பரரியா ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக நம்ம அந்த லோனை வாங்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான கடன்களை நம்ம தவிர்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம கண்டிப்பா பண்ணியிருக்கணும்னு சொல்றோம். இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றது, ஒன்ஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய வழிகள்ல இருந்து செலவுகள் வரும். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியா இருக்கலாம், இல்ல எதிர்பாராத செலவு வரலாம். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்கள் வரும்போது இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்களை நம்ம பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம டைரக்டா வந்துட்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்ல தான் நம்ம போயிட்டு கை வைப்போம். ஸோ அது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடை வந்துட்டு அது பாதிக்கும். இல்லைன்னா நம்ம வந்துட்டு இந்த முதலீடு பண்றதுக்காக செலவு பண்ணக்கூடிய பணத்தை நம்ம இந்த செலவுகளுக்கு நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த இடத்துல நம்ம முதலீடு செய்யறதுக்கான அந்த செஞ்சுட்டு இருக்க அந்த ஹேபிட் வந்துட்டு பாதியிலே பிரேக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தடுக்கிறதுக்காக இந்த 5 விஷயங்களை நம்ம வந்து பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகே. அடுத்ததா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ நான் இந்த 5 விஷயத்தையும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி செக் பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததா நம்ம மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் அலோகேஷன். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ல நம்ம வந்துட்டு முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த டேபிள்ல நீங்க எழுதுங்க. ஸோ என்ன இன்வெஸ்ட்மெண்ட், அதோட அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க இங்க இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு டம்மி டேட்டா தான். உங்களுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணி அதுக்கான அலோகேஷனை நீங்க வந்துட்டு இந்த இடத்துல பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க இங்க கொடுக்குற டேட்டாஸை பேஸ் பண்ணி இங்க ஒரு சார்ட் கிரியேட் ஆகும். ஸோ இது மூலயமா உங்களோட அலோகேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க விஷுவலைஸ் தான் பார்த்துக்க முடியும். கடைசியா நெட்வொர்க் பத்தி பார்க்கலாம். நெட்வொர்க் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள்ல இருந்து நம்மளுடைய கடன்களை கழிச்சா எவ்வளவு இருக்கோ அதுதான் நம்முடைய நெட்வொர்க். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் டேபிள்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அசட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு அசட்லையும் எவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய அசட் என்ன, அதோட கரண்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீங்க இங்க லிஸ்ட் பண்ணிட்டே வாங்க. அடுத்ததா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் என்ன, அதோட கடன் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறதையும் நீங்க இங்க லிஸ்ட் பண்ணிட்டே வாங்க. ஸோ கடைசியா இந்த 2 டோட்டலையும் நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா வரக்கூடிய வேல்யூ தான் உங்களுடைய நெட்வொர்க். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க டோட்டலா 18 லட்சம் என்னுடைய அசட்டோட வேல்யூ இருக்கு. ஆனா என்னுடைய கடன்கள் பாத்தீங்கன்னா இங்க 10 லட்சத்துக்கு இருக்கு. ஸோ இதுல இருந்து என்னோட அசட் வேல்யூல இருந்து லயபிலிட்டிஸை மைனஸ் பண்ணும்போது எனக்கு 8 லட்சம் தான் வந்துட்டு என்னுடைய கரண்ட் நெட்வொர்த்தா இருக்கு. ஸோ இது மூலியமா உங்களோட கரண்ட் நெட்வொர்த்தை வந்துட்டு நீங்க ஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுடைய கோல் என்ன, என்னோட நெட்வொர்த்தை வந்துட்டு நான் அடுத்ததாக வந்துட்டு ஒரு 50 லட்சத்துக்கோ அல்லது 1 கோடிக்கோ நான் வந்துட்டு கொண்டு போகணும் அப்படின்னா நான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், கடன்களை எந்த அளவுக்கு நான் குறைக்கணும், என்னுடைய அசட் அலோகேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்துட்டு நான் எந்த அளவுக்கு அதை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த நெட்வொர்க் கால்குலேஷன் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ எல்லா டாப்பிக்கையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோவோட கீ டேக் அவேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட வருமானத்துக்குள்ள வாழ்க்கையை நடத்துங்க, கடன்களை தவிர்த்துடுங்க, வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.